ஹாய் மை டியர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்றைக்கி நம்ம டே குக்கு சீக்ரெட் மேரேஜ் அதோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்கெல்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைன்னா உங்களுக்கு புரியாது. அண்ட் என்னோட ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஒன் மஸ்ட் திங், கமெண்ட் பண்ணுங்கடா முக்கியமாக. சொல்லி இந்த பார்ட் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா போகும், அப்புறம் வந்துட்டு சேடாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இது வந்துட்டு சேட் எண்டிங்லாம் இல்லை. நான் டேக்கோக்கு என்றைக்குமே சேட் எண்டிங்லாம் கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்கள் நம்பி பார்க்கலாம். இன்னும் 2 பார்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டு லைக் மட்டும் போட்டு போயிடுறீங்க. நீங்கள் பேராவாக சொல்லணுன்னு கூட நான் எதிர்பார்க்கல. 1 or 2 வேர்ட்ஸ் சொன்னால் கூட ஓகே தான் எனக்கு. ஸோ நீங்கள் ஒரு டேக்குக் பிலீவராக இருந்தால் மட்டும் இந்த ஸ்டோரி கேளுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போ ரொம்ப பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் என்னோட பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு அதை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் பார்ட் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, நம்ம டயாங் வந்துட்டு ஜங்கு கூட லேப்பில் செட் பண்ணியிருப்பான். அப்போ கரெக்டாக ஜங்குக்கு ஃபோன் கால் வந்திருக்கும். அப்போ காலேஜ் ட்ரிப் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப் தான். ஜங்குக்கு ஓகே சொல்லியிருப்பான். ஜங்குக் தான் டயாங் கிட்ட சொன்னதுமே டயாங் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக அந்த ட்ரிப்புக்கு ரெடியாக போயிருப்பான். ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டயாங் தான் எல்லா திங்ஸும் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்ருக்கான். ஒரு ஈவினிங் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம டயாங் வந்துட்டு காலேஜ்க்கு போயிட்டு ரீச் ஆகுறான். அங்கே பார்த்தா ஆல்ரெடி ஜிமின் வந்திருப்பான். டயாங் ஜிமினை பார்த்ததுமே ஓடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறான். ஏய் மச்சான், இங்கே பாரா, நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ட்ரிப்புக்கு போகிறோம், செம்மல்ல. ஏய் மச்சான், அதான்டா மச்சான் பண்ணுறோம் பாரு, வேறு லெவலு. இந்த காலேஜில் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேன், ஃபைனலி நடந்துருச்சு. ஆமாண்டா, இந்த 1 வீக் நம்ம ட்ரிப்பில் தான் ஜாலியாக இருக்கா, நம்மளை யாரும் இது கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே செம்மையாக குதிச்சிட்டு நிற்கிறாங்க. ஸோ இதை அப்படியே ஜேகே தான் பார்த்துட்டு, ஏதோ பெரிய ஆளுன்னு சொல்லி பில்டப்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆள் பாரு எப்படி குழந்த மாதிரி குதிச்சிட்ருக்கான்னு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜங்குக் ஷோல்டரில் ஒரு ஹேண்ட் வந்துட்டு அப்படியே டச் ஆகுது. ஜங்குக் யாருன்ற மாதிரி பார்க்குறான். பார்த்தா நீ எப்படிங்க, அதெல்லாம் அப்படி தான். இப்போ டயாங் தான் ஜேகே இருக்க சரி திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா சுகா நின்று ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்கான். ஏய் யோங்கி, வந்துட்டானா இவன்? யாருடா மச்சான் அப்படின்ற மாதிரி ஜிமின் திரும்பி பார்க்குறான். அடடா, யாரா இது? ஏய் மச்சான், ஆமாம் அது யார்? அதுவா, நீ வா ஃபஸ்ட்டு, நான் உன்னை அவன்கிட்ட இன்ட்ரோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி இவங்க கிட்ட தான் கூப்பிட்டு போகிறான். இவங்க அப்படியே ஜேகே கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ டயாங் வரதை நோட் பண்ணிவிட்டு பார்க்குறான். டயாங்க செம்மையாக முறைச்சிட்டு, டேய் பூனைக்குட்டி வந்துட்டியா? இங்கே பாரு, இது காலேஜ், நான் உன்னோட ப்ரொஃபஸர். இங்கே வந்து பூனைக்குட்டி நாய்க்குட்டி இப்போல்லாம் கூப்பிடாத. ஏன்னா அது ப்ரொஃபஸரா? டேய் ஜெமினா, இது என்னோட கசின் யோங்கி. எப்போ பாரு தூங்கிட்டே இருப்பான். நான் தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்னா அவர் தான் உடனே இங்கே ஜாயின் பண்ண சொல்கிறார் போல். அட பாவி, இது உன் வேலை தானா? நீ சொல்லாமல் இருந்திருந்தனா நான் இந்நேரத்துக்கு வீட்டில் ராஜா மாதிரி இருந்திருப்பேன். இப்போ கூட உனக்கு என்னடா குறைச்ச? நீ என்ன ஜாலியாக தான் இருக்க? ஐயோ, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்ட பாரு. டேய் ஜெமினா, இதாண்டா என்னோட கசின், பேர் யோங்கி, செல்லமாக சுகான்னு கூப்பிடுவாங்க. இப்போ ஜிமன் தான் யோங்கி பக்கத்தில் போயிட்டு நின்றுட்டு, ஹாய் ப்ரொஃபஸர், ஐ எம் ஜிமன். நான் வந்து டயாங்கோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் இல்லைனா அவன் இல்லை, அவன் இல்லைனா நான் இல்லை, இப்படி தான். அப்புறம் உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், நீங்கள் எப்போவும் தூங்கிட்டே இருப்பீங்களாமே. இப்போ சுகா தான் ஜிமினை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். ரைட்டு, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம்.
நைஸ் டு மீட் யூ அப்படின்ற மாதிரி ஜிமன் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இவங்கேயும் பதிலுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறான். இப்போது ஜிமன் தான் சுகாவோட ஹேண்டை விடாமல் அப்படியே பிடிச்சிருக்கான். எப்பா கையா இது மைதா மாவு மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடுறதுக்கு மனசே இல்லை. ஏய் என்ன பண்ணிட்டுருக்க நீ, கையை விடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சுகா தான் சடனாக கையை இழுத்துடுறான். இப்போது அங்கே அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ட்ரிப்புக்கு போக வேண்டிய பஸ்ஸும் வந்துடுது. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பஸ்ஸில் ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐயா அவ்வளோதான் பஸ் வந்துருச்சு, விண்டோ சீட்டுக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமன் தான் ஃபஸ்ட்டாக ஓடி போயிட்டு விண்டோ சீட்டாக பார்த்து சிட் பண்ணிக்கிறான். டயாங்கும் இப்போது பஸ்குள்ளே ஏறி வரான். டேய் மச்சான் இங்கே வா வா, உனக்கு நான் சீட் பிடிச்சி வச்சுட்டேன், சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி ஜிமின் கத்தி கூப்பிட்றான். இப்போ அப்படியே டயாங்கும் போயிட்டு ஜிமின் பக்கத்தில் சிட் பண்ணிக்கிறான். ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு பஸ்ஸில் ஏறி சிட் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட்டாக தான் ஜங்குக் வரான். ஜங்குக்கு சீட் இல்லை, சுகா பக்கத்தில் மட்டும்தான் ஒரு சீட் இருக்குது. இப்போ அப்படியே ஜங்குக் தான் சுகா கிட்ட வந்துட்டு சுகா இயர்ஸ் கிட்ட போயிட்டு என்னமோ சொல்கிறான். அது டயாங்கும் தெரியுது. இவன் என்ன அங்கே போயிட்டு ஏதோ சொல்லிகிட்டு இருக்கா. என்ன சொன்ன, நமக்கு என்ன வந்துச்சு, நமக்கு தான் ஜெனரல் சீட் கிடச்சிச்சு அப்படின்ற ஹாப்பியில் டயாங் செட் பண்ணியிருக்கான். இப்போது சுகா தான் அப்படி எழுந்து ஜிமின் கிட்ட வரான். ஜிமின் நீ என் கூட வா. எது உங்கள் கூடயா, எதுக்கு? நான் என் மச்சானை விட்டு எங்கேயும் வரமாட்டா, அவன் பாவம். நான் கூப்பிட்டா வர மாட்டியா என்ன? அது நீங்கள் கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேனா? அப்போ வா அப்படின்ற மாதிரி ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஏற்றுட்டு சுகாவோட சீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு செட் பண்ண வச்சுக்கிறான். ஆமாம் ப்ரொஃபஸர், இப்போ எதுக்கு என்ன இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? என் மச்சான் அங்கே தனியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறான் திரும்பி. அப்போ கரெக்டாக ஜங்குக் போயிட்டு டயாங் பக்கத்தில் செட் பண்ணிக்கிறான். ஏது இந்த ப்ரொஃபஸரா? ஐயோ பிரளயமே ஆக போகுதே, இவருக்கும் அவனுக்கு தான் ஆகவே ஆகாதே. இங்கே பாருங்க சார், என் மச்சான் தனியாக இருக்கான் பாவம் அந்த ப்ரொஃபஸர். இங்கே பாரு, பஸ்ஸை விட்டு இறங்குற வர நீ என் கூட தான் செட் பண்ணியிருக்கணும். அங்கே இங்கே மூவ் பண்ணன்னு வச்சுக்கோ, அப்படின்னு நசுக்கிடுவேன் பார்த்துக்கோ. ஏது என்ன இவர் இப்படிலாம் மிரட்டுறாரு? ஐயோ என் மச்சானே பாவம் வர அவன், அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட போகிறான்னு தெரிலையே அப்படின்னு நினச்சிட்டு செட் பண்ணியிருக்கான். இந்த சைட் பார்த்தா நம்ம ஜங்குக் தான். ஏய் நகரு, நான் அங்கே தான் உட்காருவேன். எது முடியாது முடியாது, ஏன் மச்சான் எனக்கு கஷ்டப்பட்டு சீட்லாம் பிடிச்சி கொடுத்தா நீ வந்து செட் பண்ணுவியா? அதெல்லாம் முடியாது. ஓகே, எனக்கு இங்கே தான் நல்லா வாட்டமாக இருக்கும். என்ன என்ன பேசிகிட்டு இருக்க நீ? இன்னும் கூடமா தெரியல நான் எதுக்கு பேசுகிறேன்னு? ஒன்றும் இல்லை, பஸ்ஸில் லைட்லாம் ஆஃப் ஆகும்ல அப்போ தெரியும். இங்கே பாரு, நீ பேசுகிற மாடுலேஷனே சரியில்லை. எப்போ பாரு இதே நினப்பில் தான் சுற்றுவியா நீ? ஆமாம், எனக்கு ஒன்றை விட்டால் வேறு என்ன நினப்பு இருக்க போகுது நீயே சொல்லு. இப்போ டயாங்கு தான் ஜங்குக் இப்படி யோஸ்கிட்ட வந்து பேசவும் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி ரெட் ஆகுது. இப்போ அப்படியே டயாங் தான் ஃபாஸ்ட்டாக எழுந்துட்டு இங்கே பாரு, நீ ஜன்னல் சீட்லேயே உட்காந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த மாதிரி என்கிட்ட இப்படிலாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்கோ. இப்போ டயாங் எழுந்து நிற்கிறத ஜிமின் பார்க்குறான். ஐயோ மச்சான், டேய் ஏன்டா எழுந்து நிற்கிற, மூஞ்செல்லாம் சாவந்திருக்கு. ஐயோ அந்த ப்ரொஃபஸர் தான் திரும்ப கோவப்படுத்துகிறான் போல், இது சரிப்பட்டு வராது. டேய் மச்சான் நான் வர இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஆக்சுவலி விண்டோ சீட்டில் தான் செட் பண்ணியிருப்பான். அப்படியே நீல் டவுன் பண்ணிவிட்டு அந்த சீட் மேலே செட் பண்ணியிருக்கான். தூங்கி தான் பார்த்து செம்மையாக முறைக்கிறான். அது ப்ரொஃபஸர், என் மச்சான் ப்ரொஃபஸர், அவனை விட்டு நான் ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட தனியாக இருந்ததே கிடையாது. நீங்கள் என்னன்னா அவன் பக்கத்துலேயே போக விட மாட்டீங்களே, இதெல்லாம் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் தான் திரும்ப சீட்லேயே செட் பண்ணிக்கிறான். இந்த சைட் பார்த்தா ஜங்குக் வந்துட்டு விண்டோ சீட்டில் தான் செட் பண்ணிக்கிறான். நம்ம டயாங் செம்ம டென்ஷனில் செட் பண்ணியிருக்கான். ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு, எல்லாம் என் நேரம் போயும் இவன் கூட தான் நான் போகணுமா? ஆனால் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு.
நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு செட் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி தான் அந்த பஸ்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சாங் போட்டு வைப் பண்ணிட்டு செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் ஜிமின்னு ஐயையோ டான்ஸ் ஆடுறாங்களே, இவன் என்னன்னா சிவபூஜையில் கரடி பூந்தா மாதிரி இப்படி என்னை போக விடாமல் நடுவில் உட்காந்துருக்கானே, நான் எப்படி போய் டான்ஸ் ஆடுறது அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே செட் பண்ணியிருக்கான். இந்த சைட் பார்த்தா நம்ம ஜங்குக்கோ டயாங்கும் தான் அப்படியே கண்ணாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே செட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அந்த ட்ரைவும் போகுது. இப்போ அப்படியே பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 9 o'clock போல் ரெஸ்டாரண்ட் கிட்ட அந்த பஸ்ஸு ஸ்டாப் ஆகுது. எல்லாருமே பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 1 day இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பிளேஸையும் சுற்றி பார்க்கலாம், ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் தான் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸும் சரின்ற மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பொண்ணு தான் நின்றுட்டுருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரோட பொண்ணு தான் அது. இப்போ அப்படியே இவங்க எல்லாரையும் வர்றதை பார்த்துட்டு வாமா வெல்கம் பண்ணுறா. அப்படியே எல்லாருமே ஹாப்பியாக உள்ளே போகிறாங்க, ஒரு பர்சனை தவிர. ஸோ அந்த பொண்ணு நீ மட்டும் ஜோயா. இப்போ அந்த பொண்ணு தான் ரூம் கீ கொடுக்குறா. ஸோ அங்கே இருக்க ப்ரொஃபஸர் தான், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ரூமுக்கு 4 members, யார் யாருன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறான். இப்போ அப்படியே இந்த சைட், டேய் மச்சான், நீயும் நானும் மட்டும் தனியாக இருக்கலாம்டா, வேறு யாரும் வேணாம். ஆமாண்டா ஜெமினா, நமக்கு எதுக்கு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பேர், யாரும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டயாங் நின்றுட்டுருக்கான். இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான், ரூம் நம்பர் 301 யாருக்கு வேணும்? சார் சார் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஆமாம் சார், நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிறோம். ஓகே தான்ப்பா, ஆனால் உங்கள் கூட எக்ஸ்ட்ரா 2 பேர் யாரை கூப்பிட்டு போகிறீங்க? அது வந்து சார், இல்லை சார், எங்களுக்கு யாரும் வேணாம், நாங்கள் 2 பேரும் மட்டும் ஸ்டே பண்ணிக்கிறோம். அது எப்படி டயாங், எல்லாருக்கும் சொன்னது தான். சார் நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அவனையும் சுகாவையும் பாயிண்ட் பண்ணி சொல்லியிருப்பான். ஓகே ப்ரொஃபஸர், அப்போ நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்லிவிட்டு அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரூம் கீ கொடுக்குறாங்க. இங்கே ஜிம்மனோ டயாங்கும் தான், டேய் மச்சான் என்னடா இது, சை போயும் இவனுங்க கூட பார்த்தாங்கன்னு, அதுவும் இந்த யோங்கி, ஐயோ அவர் வந்த நாளே என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டார்டா. நான் வேணா ப்ரொஃபஸர்கிட்ட வேறு ரூம் சேஞ்ச் பண்ணி சொல்லி கேட்கட்டுமா? விடுடா, என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ யோங்கி தான், ப்ரொஃபஸர் சொல்லுங்கள் ப்ரொஃபஸர், இன்னொரு எக்ஸ்ட்ரா ரூம்க்கு இருக்கா? இருக்கு. எதுக்கு? இல்லை, அந்த ரூமில் எத்தனை பெட்ரூம் இருக்குன்னு தெரியாது, ஸோ இடம் பத்தலைண்ணா, அதனால தான் நானும் ஜிமினும் வேணாம் இன்னொரு ரூம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னது தான் ஜிமின்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுச்சு. டயாங்கும் அதே தான், ஐயோ இந்த பூனைக்குட்டி வேற நேர காலம் தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கானே. டேய் மச்சான் என்னடா இது, நான் அவரு கூடயா? இல்லை ப்ரொஃபஸர், எனக்கு அதெல்லாம் அது ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறான். யூங்கி தான் செமையாக பார்த்து முறைச்சிருப்பான். இப்போ யூங்கி வந்துட்டு, இங்கே பாருங்கள் ப்ரொஃபஸர், எனக்கு இன்னொரு ரூம் கீ வேணும், ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு என்ன சார், உங்களுக்கு இல்லாமலா? இருக்குது சார், இந்தாங்க அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ 2 பேருமே பக்கத்து ரூம் தான். ஐயோ பக்கத்து ரூம் தானே, இதுக்கு எதுக்கு இவன் தனி ரூம் கேட்குறான், ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஜிமின் திங்க் பண்ணிகிட்ருக்கான். ஓகே எல்லோரும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நான் அதுக்குள்ளே ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அங்கேருந்து எல்லாருமே கிளியர் ஆகுறாங்க. இப்போ பார்த்தா ரூம் நம்பர் 301க்கு வெளில டயாங்கும் 302க்கு வெளில ஜிமினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று பார்த்துட்டு, டேய் மச்சான் நம்ம நிலமை இப்படி ஆகி போச்சு, நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நான் எப்படியாச்சும் உங்ககிட்ட வந்துடுவேன், அந்த ப்ரொஃபஸர் ஏதாச்சும் பண்ணனா என்கிட்ட சொல்லு, உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் ரூம்குள்ளே போகிறான். இந்த சைட் டயாங் தான், இவன் கூட இருக்கணுமா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அந்த ரூம்குள்ளே போகிறான். அப்படியே போயிட்டு அங்கே இருக்க பெட்டில் தான் சிட் பண்ணுறான். இப்போ கரெக்டாக ஜங்குக்கும்
ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். அப்படியே வந்துட்டு அந்த டோரை லாக் பண்ணுறான். ஏங்க தான் பார்க்குறான். என்ன அப்படி பார்க்குற? ஏண்ணா நான் பாட்டுக்கு வரேன். ஏன்னா நீ நான் சும்மா வந்த கூட எப்படி தான் பேசுவியா என்ன? ஐயோடா, யாரு நீயா? நீ தான் சும்மா வர ஆளா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நடிக்காத அப்படி ஒன்றுமே தெரியாத மாதிரி. ஓ அப்படியா, உனக்கு எல்லாம் தெரியுமா என்ன? அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் டயாங்கிட்ட வரான். இங்கே இங்கே பாரு, எப்போ எதுக்கு கிட்ட வர? எவ்வளோ நேரம் பில்டப்பாக பேசிட்டு எப்போ என்ன உதடு நடுங்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, யார் சொன்னா? அப்படின்ற மாதிரி டே தான் ரொம்ப பில்டப்பாக நின்றுட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே டவல் தான் எடுக்கலாம். என்ன பண்ண போகிறா? பார்த்தா தெரியல, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டா ரெடி ஆக போகிறேன். இல்லை, நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன், நான் தான் ஃபஸ்ட்டு போவேன். இல்லை, நான் தான் ஃபஸ்ட்டு போவேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒரே டைமில் போக, அப்போது டயாங்க்கு அங்கே இருக்க மேத் தடுக்கி அப்படியே பின்னாடி விழலான்னு போகிறான். ஜங்குக் கரெக்டாக பிடிச்சிடுறான் டயாங்க. அவனோட ஹிப்பை அப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு டயாங்க பார்க்குறான். ஏங்க அப்படி ஜங்குக்கை பார்க்குறான். ரெண்டு பேருக்குமே அங்கே அழகாக ஐ கான்டாக்ட் போகுது. இப்போது ஜங்குக் தான் எதுக்கு ஃபைட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் தானே ஆக போகிறோம், ரெண்டு பேரும் ஒன்றா போகலாம். இப்போ டயாங் தான் சடனாக அப்படியே எழுந்துட்டு எது ஒன்றாவா? இல்லை அதெல்லாம் வேணாம், நான் தனியாக தான் போவேன். அதெல்லாம் முடியாது, ஒன்றா தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங்க தூக்குறான். என்ன பண்ணுற? இறக்கி விட. என்ன முடியாது, இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணணும்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுவேன்? சொல்லு, என்ன பண்ணுவேன்? உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே டயாங்க அப்படியே இறக்கி விட்டுட்டு அந்த ரெஸ்ட் ரூம் டோரை லாக் பண்ணுறான். டயாங் தான் ஃபாஸ்ட்டாக ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளில போகலான்னு போகிறான். அப்படியே ஜங்குக் சடனாக டயாங்க பிடிச்சி அந்த வாலில் லாக் பண்ணிடுறான். எங்கே பாரு பேபி, எங்கே இருந்து நீ வெளில போகவே முடியாது. அப்படியே கத்துனா கூட யாரும் வரமாட்டாங்க. நான் நிஜமாக கத்திடுவேன், அப்புறம் எல்லாரும் வந்துடுவாங்க, உன்னோட மானம் தான் போயிடும். எங்க கற்று பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் அவனோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு டயாங்கோட லிப்ஸை க்ரிப்பாக பிடிக்கிறான். டயாங்கோட லிப்ஸு ஏற்கனவே ரெட்டாக இருக்கும். இப்போ ஜங்குக் டைட்டாக பிடிச்சதில்ல இன்னும் ரெட்டிஷாக இருக்குது. பா, என்ன லிப்ஸடா இது? இதை வச்சு தான் என்னை மயக்கிறல்ல? விடு பொறுக்கி விடு. விடுறேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே அவனோட ஹேண்டை எடுத்துட்டு அவங்களோட சீக்ஸை அப்படியே ஹோல்ட் பண்ணி செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த கிஸ் போயிட்டே இருக்கு. டயாங் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். ஜங்குக் செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ டயாங் தான் அப்படியே ஜங்குக்கோட செஸ்டில் அடிச்சுட்டு வீட்டா பொறுக்கி, என்ன நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? வர பாரு, ரொம்ப ஊராக போய்கிட்டு இருக்க நீ. அப்படி தான் போவேன், ஏன் இதுக்கு மேலேயும் போவேன். உனக்கு பார்க்கணுமா பேபி? இங்கே பாரு, நீ பண்ணுறது எதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஓ அப்படியா? அப்போ நான் எவ்வளோ நேரம் எப்படி கெஸ் பண்ணிட்டு இருந்தேன்? அப்போ நீ தடுக்க வேண்டியதானே? நீ நினச்சா என் கணத்தில் ஸ்லாப் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏன் பண்ணலை? பதில் சொல்லு. அப்போ கூட என்ன பிடிக்கலையா என்ன? அது வந்து அது ஆமாம், நீ எப்படி கேட்டாலும் சரி, எனக்கு ஒன்று பிடிக்கல. எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு. எதுக்கு? இங்கே பாரு, ஃப்ரெஷ்அப் ஆகணும்னு சொன்னேன், அதுக்கு தான் வந்தோம். ஒழுங்கா பாத் பண்ணிட்டு வெளில போ, இல்லைன்னா நான் பாத் பண்ணுறேன். சரி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான்
அப்படியே அவனோட 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணிட்டு டயாங்கை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். டயாங் தான் இப்படி பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி குளிக்கிறது? அப்புறம் என்ன பண்ணுன்ற? கண்ணை மூடு. முடியாது, நான் கண்ணை திறந்து தான் இருப்பேன். உன்னால் எப்படியே குளிக்க முடிஞ்சா குளி, இல்லைனா போ, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். டயாங் எவ்வளோ சொல்லியும் கேட்காம ஜங்குக் தான் இப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி நின்றுட்டுருக்கான். டயாங்கும் வேறு வழி இல்லாமல் உன்னோட ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷவர் அப்படி ஆன் பண்ணுறான். இப்போ அந்த ஷவர் வாட்டர் டயாங்கோட மேலே படப்பட அந்த வாட்டர் ட்ராப்ஸ் எல்லாம் டயாங்கோட நெக்கில் இருந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஜங்குக்கு அதை பார்க்க பார்க்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். டயாங்கும் அப்படியே தான் பாத் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக் தான் டயாங் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு பேக் சைடில் ஹக் பண்ணுறான். என்ன பண்ணுறா? ஜங்குக் என்ன பண்ணுற? இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணினா என்னால் ஒழுங்காக குளிக்க முடியாது. ஜங்குக் இப்படி பண்ணாதா? டயாங் தான் இப்போ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறான். ஏன்னா ஜங்குக் வந்துட்டு டயாங்கோட நெக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக்கோட ஹேண்டை டயாங்கோட பாடி ஃபுல்லாக ப்ளே ஆகுது. இப்போ அப்படியே கரெக்டாக டயாங்கோட செஸ்ட்டுக்கிட்ட ஜங்குக் ஹேண்ட் வைக்கலான்னு போகிறான். அப்போ டயாங் தான் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு ஃபஸ்ட்டாக அந்த ஷவரை விட்டு வெளில வந்துட்டு டோர்கிட்ட ஓடுறான். அங்கே டவல் இருக்குது, அதை அப்படியே எடுத்து வியர் பண்ணிட்டு, இங்கே பாரு, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், நான் போகிறேன், இதுக்கப்புறம் நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்ட வந்தாவா, இல்லைன்னா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக வெளில ஓடுறான். ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டே அங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கான். ஏங் தான் மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருக்கான். அவனுக்கு செம்மையாக ஸ்வெட் ஆகுது பாடி ஃபுல்லாக. ஐயோ, என்ன இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் கொஞ்ச நேரத்தில்? ஐயோ டயாங், நீ மட்டும் இப்போ வரலான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அவனை விட்டுருக்கவே மாட்டான். ஏன் இப்படி என் மேலே மட்டும் எவ்வளோ பைத்தியமாக இருக்கா? எப்படியோ வெளில வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அப்படியே ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறான். ஜங்குக் வெளில வரத்துக்குள்ளே டயாங் ஃபாஸ்ட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூமை விட்டு வெளில ஓடிடுறான். இப்போது ஜங்குக் தான் டவல் வியர் பண்ணிவிட்டு வெளில வந்து பார்க்குறான். ஓ, தப்பிச்சிட்டியா, நைட்டு மாட்டாமலாம் போக போகிற அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறான். இந்த சைட் டயாங் தான் வெளில அப்படியே ஒரு மாதிரி நர்வஸோடு நின்றுட்டுருக்கான். அவனோட சீக்ஸு நோஸு எல்லாமே அப்படியே ரெட்டிஷாக இருக்குது சைனஸால். இப்போது கரெக்டாக ஜெர்மன் தான் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில வந்து பார்க்குறான். டயாங் நிற்கிறத பார்த்துட்டு, டேய் மச்சான் அப்படின்னு ஹேண்ட் காமிச்சிட்டு டயாங் கிட்ட போகிறான். டேய் மச்சான், இப்போ என்னடா ஆச்சு? ஏன்டா மூஞ்சி இப்படி கோவத்தில் சவந்துருக்கு? அந்த ப்ரொஃபஸர் ஏதாச்சும் சொல்லிட்டானா என்ன அவனை? டி சும்மா இரு, நீ வேற இங்கே இரு, வா வெளில போகலாம் சீக்கிரம். ஏன்டா, என்னடா ஆச்சு? நான் போயிட்டு கேட்குறேன், விடு என்ன. அவன் எப்படி என் மச்சாமலே கைய வைக்கலாம்? ஐயோ, இவன் வேற நேரங்காலம் தெரியாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கானே. ஏய் வாடா ஃபஸ்ட்டு வெளில போகலாம். ஏங் தான் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டு போகிறான். ஜிமினுக்கு எதுவுமே புரியல. இப்போ அப்படியே பார்த்தா எல்லாருமே வந்து அரேஞ்ச் ஆகுறாங்க. ஃபுட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு ஸோ அந்த இடமே ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது. கிளைமேட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது. போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணி தனித்தனி குரூப்பாக அப்படியே போகிறாங்க. இப்படி தான் அங்கே இருக்க எல்லா பிளேஸையும் 1 by 1 சுற்றி பார்க்குறாங்க. இப்போ டைம் ஸ்கிப்ஸ் டீ நைட் டைம் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அழகாக சாங்லாம் பாடி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டயாங் மட்டும் தனியாக பீச்சில் நின்றுட்டு வியூஸ்லாம் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போது அந்த குரூப்பில் யார் யார் இருக்கானா, ஜிமன், சுகா, ஜங்குக், ஜோயா, அப்புறம் இன்னொரு பொண்ணு, அவனே மட்டும் ரியா. அப்புறம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் தான் எழுந்து நின்றுட்டு, இங்கே பாருங்கள் காய்ஸ், நம்ம எல்லோரும் கேம் ப்ளே பண்ணலாம், ட்ரூத் ஆர் டேர். எல்லாருமே டேர் கம்ப்ளீட் பண்ணோம். யாருக்கு தைரியம் இருக்கோ கேமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு கேமுன்னு நமக்கேவா? ஆமாம், டயாங் எங்க அப்படின்ற மாதிரி ஜெமின் பார்க்குறான். அங்கே டயாங் நிற்கிறத பார்த்துட்டு இவன் அப்படியே எழுந்து டயாங் கிட்ட போகிறான்.
ஜங்குக் வந்துட்டு யோங்கி பக்கத்தில் செட் பண்ணியிருப்பான். அவனும் அப்படியே டயங்க தான் பார்க்குறான். ஜிமன் தான் ஃபர்ஸ்ட்டாக ஓடி போயிட்டு, டேய் மச்சான், இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? அங்கே எல்லோரும் கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? இல்லைடா, நான் வரலை. இங்கே பாரு, இந்த வேவ்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், வாடா மச்சான், கேமு இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா? இல்லைடா, நான் கொஞ்ச நேரம் வான்னு சொல்கிறல்ல அப்படின்ற மாதிரி ஜிமன் தான் டயாங்க பிடிச்சி இழுத்துட்டு அங்கே கேம்ப் ஃபயர் கிட்ட போகிறான். இப்போ அப்படியே குரூப்பாக செட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஒரு பாட்டில் வச்சுருக்காங்க. ஜங்குக்கு ரைட் சைடில் டயாங், லெஃப்ட் சைடில் யோங்கி, யோங்கிக்கு பக்கத்தில் ஜிமன். ஜங்குக்கு ஆப்போசிட்டில் ஜோயா செட் பண்ணியிருக்கா. அவளுக்கு பக்கத்தில் ரியா இருக்கா. அப்படியே பக்கத்தில் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன்தான் அந்த பாட்டில் போயிட்டு ஸ்வைப் பண்ணுறான். அது அப்படியே சுற்றிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அந்த பாட்டில் கரெக்டாக ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. ஒரு பையன் தான் எழுந்துட்டு, ப்ரொஃபஸர், உங்களுக்கு சொல்லவே வேணாம், காலேஜ் டேஸில் நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும்ல, அப்போ நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங்கை பாடுங்க. எனக்கு எக்ஸ் லவ் இருந்துச்சு தான் அப்படின்னு சொல்ல டயாங்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்படியே ஜங்குக்கு தான் பார்க்குறான். ஆனால் அது எனக்கு அவ்வளோவா மெமரிஸை கொடுக்கல. பரவாயில்ல சார், அந்த பொண்ணை நினச்சி ஏதாச்சும் ஒரு சாங் எடுத்து விடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க. ஜங்குக்கும் வேறு வழி இல்லாமல் ஒரு சாங் பாடுறான். நீ பைக்ல போனா போலீஸ் நிறுத்தணுண்டி, நீ ஜாகிங் போனா நாய் துரத்தணுண்டி, உன் கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் பேயா மாறணுண்டி, உன் பாய் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் கேயா மாறத்த ப்ரே பண்ணுவேன். நீ எங்க போனாலும் நான் ப்ரே பண்ணுவேன். எல்லா சாமியும் நல்லா ப்ரே பண்ணுவேன். இப்போ அப்படி பார்த்தா ஜங்குக் சடனாக இந்த பாட்டு பாடவுமே எல்லாருமே அப்படியே செம்மையாக வைப் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே டயாங் தான் வாயை ஆன பொழுதுட்டு பார்த்துட்ருக்கான். என்னடா இது, இவன் இந்த சாங்கை அப்படி யாருக்கு பாடிட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி டயாங் திங்க் பண்ணிகிட்ருக்க. இப்போ அடுத்து அந்த பாட்டிலை ஸ்வைப் பண்ணுறான். இப்போ அது கரெக்டாக டயாங் கிட்ட போயிட்டு நிற்குது. டயாங், இப்போது நீ தான் சொல்லணும், ட்ரூத்தா டேரா? ட்ரூத். உனக்கு இங்கே இருக்க யார் மேலேயாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா? இப்போ ஜங்குக் தான் டயாங்க பார்க்குறான். ஆமாம், இருக்கு ஒரு பர்சன் மேலே. டயாங் இப்படி சொன்னதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்காக இருக்குது. ஒருவேளை நம்மளாக இருப்போமோ? சாச்சா, இவனுக்கு தான் நம்மளை சுத்தமாக பிடிக்காதாச்சு, வேறு யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக் செட் பண்ணியிருக்கான். இப்போ திரும்ப அந்த பாட்டில் அப்படியே ஸ்வைப் பண்ணி விடுறாங்க. அது கரெக்டாக ஜோயா கிட்ட போயிட்டு ஸ்டாப் ஆகுது. இப்போ அந்த பையன் தான் ஜோயா கிட்ட கேட்குறான், ட்ரூத்தா டேரா? ட்ரூத். உங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படியே ஜோயாவை தான் பார்க்குறாங்க, ஒரு பர்சனை தவிர. இப்போ ஜோயா தான், எனக்கு காலேஜில் இருந்துச்சு, பட் அவங்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க, ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனால் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். அப்படியா? பாரா, அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க? அவங்க மட்டும் பைக்கில் வந்தாங்கன்னா எல்லாருமே அவங்கள மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த காலேஜ் கேர்ள்ஸ் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஹேண்டில் டேட்டோ, லிப்பில் பியர்சிங், அப்புறம் லிப்புக்கு கீழே ஒரு குட்டியாக மோல். இப்போ டயாங் தான் ஜோயா சொல்ல சொல்ல ஜங்குக்கு அப்படியே ஃபுல்லாக சர்ச் பண்ணிகிட்ருக்கான் ஐயை வச்சு. என்ன இது, இவ சொல்கிறது அப்படியே இவனுக்கு மேட்ச் ஆகுது. ஒரு வேளை இருக்கக்கூடாது. இப்போ ஜோயா சொன்னதுமே அந்த பாட்டில் திரும்ப ஸ்வைப் பண்ணுறாங்க. இப்போ அது ஜிமன் கிட்ட தான் வருது. ஆத்தாடி, என்ன இது நம்ம பக்கம் வருது. ஜிமன், ட்ரூத்தா டேரா? அது வந்து ட்ரூத்து. நம்ம காலேஜில் இல்லைனா இங்கே செட் பண்ணியிருக்க பர்சன் யார் மேலேயாவது உனக்கு க்ரஷ் இருக்கா?
ஆத்தாடி, இவன் என்ன நம்மக்கிட்ட போய் வில்லங்கமாக கேட்குறான். இப்போ நான் என்ன சொல்கிறது? சொல்லு ஜிமன். இப்போ ஜிமன் தான் யோங்கிய சைட் ஐஸில் பார்த்துட்டு, இது வரைக்கும் இல்லை, இனிமே வர சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ திரும்ப அந்த பாட்டில் அப்படியே ஸ்வைப் பண்ணுறாங்க. இப்படி தான் கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ அந்த பாட்டில் கரெக்டாக திரும்ப ஜோயாக்கிட்டே வருது. ஜோயா, ட்ரூத்தா டார்? ட்ரூத் தான். வேறு என்ன? யார் உங்கள் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்? அது வந்து இப்போ நான் இங்கே சொல்லலாமான்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்கள். அவங்க நேம் என்ன? உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச நேம் தான். டேயாங்கெல்லாம் ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. கடவுளே, அவன் பேரை மட்டும் சொல்லக்கூடாது. அவன் பேரை சொல்லக்கூடாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அவங்க நேம் வந்து ஜியோன் ஜங்குக். அவ்வளோதான் டயாங்கிங்க. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணிகிட்டே செட் பண்ணியிருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஜங்குக் தான் ஜோயாவை பார்த்து செம்மையாக மறைச்சிட்டே செட் பண்ணியிருக்கான். அங்கே இருக்க எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்குது. என்ன சார், என்ன சொல்கிறாங்க இவங்க? அப்போ உங்களுக்கு ஜங்குக் ப்ரொஃபஸரை ஏற்கனவே தெரியுமா? ஆமாம் தெரியும், காலேஜ் டேஸில் மீட் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு சில சுச்சுவேஷனால் நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜோயா சொல்கிறா. இப்போ அடுத்த பாட்டில் ஸ்வைப் பண்ணுறாங்க. அது கரெக்டாக டயாங் கிட்ட போயிட்டு ஸ்டாப் ஆகுது. அந்த பையன்தான். டயாங், ட்ரூத்தா டார்? டயாங் எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக சிட் பண்ணியிருக்கான். நீ எப்படியும் ட்ரூத்தாக சொல்லுவ, சரி சொல்லு. இங்கே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொன்னல, ஒரு வேளை டார் சொன்னால் அந்த பர்சனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவியா நீ அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். டயாங்கிட்ட இருந்த எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அப்படியே ஹெட்டை டவுன் பண்ணியே இருக்கான். என்னாச்சு டயாங்? நான் கேட்குறேன், எதுவுமே பதில் சொல்ல மாட்டேன். இல்லை, எனக்கு இந்த கேம் வேணாம், நீங்கள் ப்ளே பண்ணுங்க, நான் அப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டயாங் எழுந்து போகிறான். அவனுக்கு ஐஸ்லாம் ஒரு மாதிரி டியர்ஸாக இருக்குது. டயாங் போகிறது அப்படியே ஜங்குக் தான் நோட் பண்ணுறான். அவனும் பின்னாடியே போகலான்னு போகிறான். ஓகே காய்ஸ், நம்ம இதோட கேமை ஸ்டாப் பண்ணிக்கலாம், டைம் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சைட் பார்த்தா டயாங் தான் ஒரு மாதிரி க்ரை பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான் தனியாக. ஜிமன் தான் ஃபஸ்ட்டாக ஓடி வந்துட்டு, ஏய் மச்சான், ஏன்டா வந்துட்டா பாதியிலே? டயாங்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலை. ஏய் என்னடா, நான் கூப்பிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு அப்படியே அமைதியாக இருக்க அப்படின்ற மாதிரி டயாங்கோட சீக்ஸை தொட்டு பார்க்குறான். அவன் ஹேண்டில் ஐஸ் ட்ராப்ஸ் விழுது. டேய் மச்சான், என்னடா அழுற அப்படின்ற மாதிரி ஜிமன் கேட்குறான். டயாங் அதுக்குமே எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஏய் டயாங், இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க? மச்சான் இங்கே பாருடா, என்னாச்சு? இல்லை ஜிமனா, நான் அவன்கிட்ட போய் கேட்க போகிறேன். என்ன கேட்க போகிற அப்படின்ற மாதிரி ஜிமன் கேட்குறான். டயாங் திரும்ப அப்படியே ஜங்குக் கிட்ட தான் பேசலான்னு போகிறான். அப்போ பார்த்தா ஜோயா ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கா. டயாங் அதை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிட்டு அவன் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸாக இருக்குது. அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ திரும்ப அப்படி அந்த பிளேஸ்லேயே போயிட்டு நிற்கிறான். இந்த சைட் பார்த்தா ஜங்குக் தான் ஜோயாவை அப்படியே தள்ளி விட்டுட்டு ஸ்லாப் பண்ணுறான். அறிவு இருக்கு அவனுக்கு? இங்கே பாரு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? சாரி ஜங்குக், ஒரு ஃபீலிங்ஸில். என்ன மயிறு ஃபீலிங்ஸ்? இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அவனோட ரிங் எடுத்து காமிக்கிறான். எனக்கு மேரேஜ் ஆகிட்டு, அதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட்டு நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக டயாங்கிட்ட தான் வரான். இந்த சைட் டயாங் செம்மையாக க்ரை பண்ணிகிட்ருக்கான். ஜிமனுக்கு தான் எதுவுமே புரியலை. இப்போ ஜங்குக் வர்றதை பார்த்துட்டு டயாங் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கான். ஜங்குக் அப்படி டயாங் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு டயாங், இப்போ எதுக்கு நீ க்ரை பண்ணிகிட்ருக்க? என்ன ஜிமன், எதுக்கு இவன் க்ரை பண்ணிகிட்ருக்கான்? என்ன நடக்குதுன்னு எனக்குமே ஒன்றும் புரியல ப்ரொஃபஸர். உங்ககிட்ட ஏதோ கேட்கணுன்னு வந்தான். நீங்கள் ஜோயாவை ஹக் பண்ணிகிட்ருக்கதை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டு இப்படியே நின்றுட்டுருக்கான். அது வந்து டயாங், அதை பற்றி நான் உங்ககிட்ட
அப்படின்னு ஜங்குக் சொல்ல வர்றதுக்குள்ள டயாங் ஜங்குக்கை செம்மையாக ஸ்லாப் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசவே பேசாத ஜங்குக். டயாங், நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு டயாங். இன்னும் என்ன கேட்கணும்? பொறுக்கி நடிக்காத நீ. எல்லாம் பிளான் பண்ணி தானே பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும். என்ன பிளான் பண்ணுங்க? நான் சொல்லுத ஒரு நிமிஷம் கேளு டயாங். போதும், இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி க்ரை பண்ணிட்டு டயாங்கோட ஹேண்டில் ரிங் போட்டிருப்பான். அதை அப்படியே எடுத்து ஜங்குக்கோட ஹேண்டை பிடிச்சி வச்சுட்டு, என்னை ஏமாத்திட்டல்ல போனி, இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வரவே மாட்டேன். யாரை பிடிக்கும்னு கேட்டாங்க. எனக்கு எவ்வளோ சொல்லணும்னு ஆசையாக இருந்துச்சு, ஜங்குக்கு தான் பிடிக்கும்னு. ஆனால் ஒரு செகண்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நான் போகிறேன். ட்ரிப்பு ஒன்று தான் எனக்கு கேடு, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி க்ரை பண்ணிட்டு டயாங் அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடிடுறான். ஜிமன் தான் ஷாக்கோடு பார்த்துட்ருக்கான். என்ன நடக்குதுங்க? ப்ரொஃபஸருக்கும் டயாங்க்கும் ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டா. இந்த விஷயம் எப்படி நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு அவ்வளோதான் ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆகி நின்றுட்டுருக்கான். ஜமனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படியே ஃபாஸ்ட்டாக டயாங் பின்னாடியே போகிறான். அவன் திங்ஸை கூட எடுக்கலை. ஜிமனும் டயாங் பின்னாடியே போகிறான். டயாங் ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு தான் போகிறான். இந்த சைடு ஜங்குக் தான் அந்த பீச்லேயே நின்றுட்டு ரிங்கை பார்த்துட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணுறான். நான் சொல்கிறத கூட கேட்காம போயிட்டல்ல. ஏன் டயாங், ஏன் ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறத முழுசா கேட்டிருக்கலாம்ல. அந்தளவுக்கு நான் பேசுறது கூட உனக்கு பிடிக்கலல்ல. என்கிட்ட வந்துடுட்டயா, எனக்கு தெரியும் நீ என்கிட்ட வருவேன்னு. நீ இல்லைண்ணா அவ்வளோதான் என்னால். இல்லை நான் அந்த வலியை என்னை ஃபீல் பண்ண வச்சிடாத டயாங். என்கிட்ட வந்துடுட்டயாங். அவ்வளோதான் இல்லை, எல்லாம் முடிஞ்சிடுச்சா? இல்லை எதுவும் முடியல டயாங். நீ எனக்கு மட்டும்தான். நான் உன்னை யாருக்கும் தரமாட்டேன். உனக்கு என்ன பிடிக்கும். நீ சொன்னல, எனக்கு அது போதும் டயாங். டயாங். ஏண்டி விட்டு போன இதயம் கல்லா என்ன? ஏண்டி விட்டு போன